வணக்கம். ஒருத்தர் உங்க முன்னாடி துப்பாக்கியோட நின்னா என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. ஆனா நம்ம கிட்ட புத்திசாலித்தனங்கிற ஆயுதம் இருந்தா எப்பேற்பட்ட ஆபத்துல இருந்து தப்பிக்கலாம். அதத்தான் தி மிட்நைட் விசிட்டர் கதை ரொம்ப த்ரில்லிங்கா நமக்கு சொல்லுது. வாங்க இந்த கதைக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பொதுவா ஒரு ஸ்பை, ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டா நம்ம கற்பனையில எப்படி இருக்கும்? நல்லா ஃபிட்டா, ஸ்டைலா, கையில துப்பாக்கியோட இருப்பாங்க இல்லையா? ஆனா நம்ம கதையோட ஹீரோ ஆசிபிள் இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அவர் ஒரு குண்டான, கொஞ்சம் சோம்பேறியான மனுஷன். ஒரு பக்கம் நம்ம எதிர்பார்ப்பு, இன்னொரு பக்கம் நிஜம். இந்த வித்தியாசம்தான் கதையோட முதல் ட்விஸ்டே. சோ இந்த கதையில ரெண்டு முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்காங்க. முதல்ல நம்ம ஆசபிள். இவர் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட். ஆனா பாக்குறதுக்கு அப்படியெல்லாம் தெரியாது. அடுத்தது ஃபவுலர், ஒரு இளம் எழுத்தாளர். ஒரு த்ரில்லான ஸ்பை கதை எழுதணும்னு ஆசைப்பட்டு ஒரு நிஜமான ஸ்பை எப்படி இருப்பாருன்னு பாக்குறதுக்காக ஆசிபிள மீட் பண்ண வராரு. ஆனா பாவம், ஆசிபிள பார்த்ததும் அவருக்கு பயங்கர ஏமாற்றம். ஃபவுலரோட பார்வையில பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப டல்லா இருக்கு. ஒரு இரண்டு பிரெஞ்ச் ஹோட்டல், அதுல 6வது மாடியில ஒரு சின்ன ரூம், அங்க ஒரு சோம்பேறியான குண்டு மனுஷன். எங்கடா நம்ம எதிர்பார்த்த மர்மமான பெண்கள், துப்பாக்கி சத்தம்னு எதுவுமே இல்லாம வெறும் ஒரு ஃபோன் கால் மட்டும்தான் வருது. இத வச்சு எப்படி ஒரு த்ரில்லர் கதை எழுதுறதுன்னு அவரு குழம்பி போயிருக்காரு. ஆனா பாருங்க, ஆசபிள் பாக்கதான் அப்படி இருக்காரு. ஆனா அவரு சாதாரண ஆள் கிடையாது. ஃபவுலர் மனசுல என்ன ஓடுதுன்னு அவரோட முகத்தை பார்த்தே படிச்சுட்டாரு. என்ன பாஸ், ரொம்ப ஏமாந்துட்டீங்க போல. ராத்திரியில மர்மமான உருவங்கள், துப்பாக்கி சத்தம், வைன்ல மருந்து கலக்குறதுன்னு ஏதேதோ கற்பனை பண்ணிட்டு வந்தீங்களா அப்படின்னு ஆசபிள கேக்குறாரு. இதுலேருந்தே தெரியுது அவரோட மூளை எவ்ளோ ஷார்ப்புன்னு. அப்படி ரொம்ப போரிங்கா போயிட்டு இருந்த அந்த சாயங்காலம் ஒரே நிமிஷத்துல ஒரு த்ரில்லர் படமா மாறப்போகுது. ஏன்னா அவங்க ரூமுக்குள்ள ஒரு பயங்கரமான ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. அங்கதான் நம்ம வில்லன் மேக்ஸ் உள்ள வர்றான். இவனும் ஒரு ஏஜென்ட் தான். கையில துப்பாக்கியோட ஆசிபிளையும் ஃபவுலரையும் மிரட்டி ஏவுகணைகள் பத்தின ஒரு முக்கியமான ரிப்போர்ட்ட கேக்குறான். இப்போ ஃபவுலர் எதிர்பார்த்த அந்த ஆக்ஷன், த்ரில் எல்லாம் ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா சிக்கல் என்னன்னா, இது அவரோட உயிருக்கே ஆபத்தா வந்திருக்கு. மேக்ஸ் ரொம்ப தெளிவா சொல்றான். அந்த ரிப்போர்ட்ட அத உன்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் தான் வந்தேன். அது உன்கிட்ட இருக்கிறத விட என்கிட்ட இருந்தாதான் சேஃப். அவன் பேச்சுவார்த்தைக்கு வரல. அந்த ரிப்போர்ட்டை எடுத்துட்டு போகணுங்கிறதுல உறுதியா இருக்கான். நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆகுது. இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல வேற யாரா இருந்தாலும் பதறி போயிருப்பாங்க. ஆனா ஆசிபிள் கொஞ்சம் கூட அசரல. ரொம்ப கூலா தன்னோட மூளைய ஒரு ஆயுதமா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மேக்ஸ்க்கு தெரியாமலே அவனுக்காக ஒரு சூப்பரான வலைய பின்ன ஆரம்பிக்கிறாரு. மேக்ஸே பார்த்து ரொம்ப சாதாரணமா சொல்றாரு, அடடா, இந்த மாசத்துல இது 2வது தடவை யாரோ ஒருத்தன் இந்த தொல்லை பிடிச்ச பால்கனி வழியா ரூமுக்குள்ள வர்றான். இதுதான் ஆசிஃப்ளோட மாஸ்டர் பிளான். அந்த ரூம்ல இல்லாத ஒரு பால்கனிய பத்தி அது நிஜமாவே இருக்கிற மாதிரி ஒரு கதைய ஆரம்பிக்கிறாரு. ஒரு நிமிஷம் யோசிங்க. திடீர்னு ஒருத்தர் பால்கனி இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுமா? மேக்ஸுக்கும் கொஞ்சம் சந்தேகம் வருது. ஆனா ஆசிபிள் அந்த பொய்யை எப்படி ஒரு அசைக்க முடியாத உண்மையா மாத்துறாருன்னு பாருங்க. இங்கதான் ஆசிபிளோட ஜீனியஸே இருக்கு. அவர் சும்மா பால்கனி இருக்குன்னு சொல்லல, அதுக்கு ஏகப்பட்ட டீடைல்ஸ் கொடுக்கறாரு. இது ஏன் பால்கனி இல்ல, பக்கத்து அபார்ட்மெண்டோடது. முன்னாடி இந்த ரூம் ஒரு பெரிய யூனிட்டா இருந்துச்சு, அப்போ அதுக்கு பால்கனி இருந்தது. போன மாசம் கூட ஒருத்தன் இதே வழியே உள்ள வந்துட்டான். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லி சொல்லி அழுத்து போச்சு. அவங்க அதை பிளாக் பண்றேன்னு சொன்னாங்க, இன்னும் பண்ணலன்னு புகார் சொல்ற மாதிரி பேசுறாரு. இவ்ளோ டீடைல்ஸ் கேட்டதும் மேக்ஸ் என்ன, ஃபவுலரே அதை நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஆசபிள் இந்த பால்கனி கதைய சொல்லிட்டு இருக்கும்போதே படபடன்னு கதவு தட்டுற சத்தம் கேக்குது. இப்போ டென்ஷன் இன்னும் அதிகமாகுது. திடீர்னு கதவுல ஒரு தட்டற சத்தம். ஒரு தடவை இல்ல, திரும்ப திரும்ப. இந்த சத்தம் கேட்டதும் ஃபவுலருக்கு பயம் அதிகமாகுது. மேக்ஸ் கொஞ்சம் பதட்டமாகறான். இதுதான் ஆசிபிளோட செக்மேட். ரொம்ப கூலா சொல்றாரு, ஓ அதுவா, போலீஸா இருக்கும், எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு போ சொல்லிருந்தேன். இப்போ மேக்ஸுக்கு ரெண்டே சாய்ஸ் தான். ஒன்னு, கதவை திறந்தா போலீஸ் கிட்ட மாட்டிக்கணும். இல்லனா ஆசிபிள் சொன்ன அந்த பால்கனி வழியா தப்பிக்கணும். போலீஸ் வரப்போகுதுங்கிற பயத்துல மேக்ஸால சரியா யோசிக்க முடியல. அவசரத்துல ஆசிபிள் சொன்ன பொய்ய முழுசா நம்பிட்டான். வேற வழி இல்லாம அந்த கற்பனையான பால்கனில தஞ்சம் அடையறதுக்காக ஜன்னல் விளிம்புல ஏறுறான். கதவோட கைப்பிடி மெதுவா திரும்புது. உள்ள யார் வரப்போறா? ஃபவுலரோட நெஞ்சு படபடன்னு அடிக்குது. ஆனா கதவை திறந்து உள்ள வந்தது போலீஸ் கிடையாது. ஆசிபிள் ஆர்டர் பண்ணியிருந்த ட்ரிங்க்ஸை எடுத்துட்டு ஒரு வெயிட்டர் வர்றாரு. அப்போ அந்த கதவு தட்டின சத்தம் ஆசிபிளோட பிளான் இல்ல, அது தற்செயலா நடந்தது. இப்போதான் அசலான கிளைமேக்ஸ். பலத்தை விட புத்திசாலித்தனம் எப்படி ஜெயிக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு பெர்ஃபெக்ட் செக்மேட். அப்பவும் ஃபவுலருக்கு ஒரே குழப்பம். அவர் ஆசிபிள் கிட்ட கேக்குறாரு,
அப்போ மேக்ஸ் இந்த பால்கனி வழியா திரும்பி வந்துடுவானா? அதுக்கு ஆசிபிள் ரொம்ப அமைதியா சொல்றாரு, இல்ல என் இளம் நண்பனே, அவன் திரும்ப வரவே மாட்டான். ஏன்னா அங்க பால்கனியே இல்ல. அந்த ஒரு வரியில தான் ஆசிபிளோட மொத்த பிளானும் ஃபவுலருக்கு புரியுது. ஆசிபிள் இங்க யூஸ் பண்ண அந்த ஒரு விஷயம்தான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அதாவது சமயோசித புத்தி. எவ்வளவு பெரிய ஆபத்தான ஆச்சரியமான சூழ்நிலை வந்தாலும் பதட்டப்படாம ரொம்ப அமைதியா வேகமா யோசிச்சு புத்திசாலித்தனமா செயல்படுற திறமை, அதுதான் ஆசிபிள காப்பாத்துச்சு. அப்ப சொல்லுங்க, ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில நம்மளோட உண்மையான மிகப்பெரிய ஆயுதம் எது? துப்பாக்கியா இல்ல பணமா? இல்ல, நம்மளோட மூளைதான். சமயோசிதமா யோசிச்சா போதும், இல்லாத ஒரு பால்கனிய கூட உருவாக்கி எந்த பெரிய ஆபத்துல இருந்தும் தப்பிச்சிடலாம். இதுதான் தி மிட்நைட் விசிட்டர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற அருமையான பாடம். நீங்க என்ன நினைக்கிறீங்க?